திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 183வது பாடல், திருநகரச் சிறப்பினுடைய 93வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. மடங்கள் இன்றி விண்பிளந்து மேல் வளர்ந்து வெள்ளேற்று விடங்கர் வெள்ளி மன்று இமைத்து எழுவெண் சுடர் நீட்டம் முடங்கல் வெண்பிறை கன்னியான் கையிலை மூவுலகும் ஒடுங்குகின்ற நாள் ஓங்கிய ஒக்கமே ஒக்கும். மடங்கள் இன்றி விண்பிளந்து மேல் வளர்ந்து, அங்கே எவ்வித குறைபாடும் இன்றி, அதாவது ஒரு கட்டுக்குள் அடங்காமல், விண்பிளந்து, இங்கே விண்ணை பிளந்து மேலே வளர்ந்து செல்லுகின்றது ஒரு வெண்சுடர். வளர்ந்து வெள்ளேற்று விடங்கர் வெள்ளி மன்று இமைத்து எழுவெண் சுடர். அங்கே அழகிய வெள்ளை காளையை தன்னுடைய வாகனமாக வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சொக்கநாத பெருமான் வெள்ளி மன்றிலே அங்கே கால் மாறி ஆடிக்கொண்டிருக்கின்றார். அப்படி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய திருமையிலிருந்து வரக்கூடிய வெண் சுடர் நீட்டம் முடங்கல் வெண்பிறை கன்னியான், அது விண்ணை பிளந்து சென்று அங்கே வளைந்த பிறைச்சந்திரனை தன்னுடைய சடைமுடியிலே அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கையிலை கைலாயமலை முன்பு மூவுலகும் ஒடுங்குகின்ற நாள் ஓங்கிய ஒக்கமே அங்கே மூவுலகம் இருண்டபோது கைலாயமலை பேரொளியாக வெள்ளி மலையாக இருப்பதனால் அந்த வெள்ளொளி பரப்பி எல்லோரையும் காத்தை போல இங்கே நம்முடைய வெள்ளி அம்பலத்திலே வீற்றிருக்கக்கூடிய நடராச பெருமானுடைய திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட ஒளியானது உலகிலும் சென்று எதிரொலித்தது என்று மதுரையிலே வீற்றிருக்கின்ற வெள்ளி அம்பலத்தினுடைய சிறப்பை நமக்கு இங்கே அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.